விஜயோட விஷயத்தில் நாங்கள் தலையிடணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. மத்திய அரசாங்கத்துக்கு எது சரின்னு படுத்தோ அதை தான் மத்திய அரசாங்கம் செய்யுது. திமுக வந்து தமிழ் நாங்கள் தமிழுக்காண்டி இது பண்ணோம், தமிழ் நாங்கள் தான் வளர்த்தோம். நான் பப்ளிக்காக கேட்குறேங்க, இவன் குடும்பம் முதல்ல தமிழ்னா கருணாநிதியோட அம்மா பிறந்தது எங்க? ஓங்கோல். அவங்க வந்து செட்டில் ஆனது காட்டூர்னு ஒரு ஊர், திருவாரூர் பக்கத்தில். இன்னைக்கு அவங்க அம்மாவோட சிலை அங்கே தான் இருக்கு. தமிழுக்காக இவனுங்க என்னங்க பண்ணியிருக்காங்க முதல்ல அதை சொல்லுங்க. அவருக்கு நன்றாக ஹிந்தி பேச தெரியும், அதனால அவர் எம்பி ஆனார். அப்போ உன் பேரன் படிக்கணும், உன் பொண்ணு படிக்கணும், உன் புள்ள படிக்கணும். ஆனால் இருக்கிற ஏழை மாணவர்கள் படித்து முன்னேறி இந்த ஸ்டேட்டை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. ஹிந்தியை படித்து 4 மொழியை அவன் கற்றுக்கிட்டு வெளியில் போயிட்டான்னா என்ன போல் இவனுங்களை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். நாளைக்கு இவனுங்களுக்கு கோட்டை பிரியாணி வாங்கிட்டு கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போடுறதுக்கும் ஆள் இருக்காது. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் ஹிந்தி திணிப்புன்னு சொல்லி பல மாணவரோட வாழ்க்கையை அழிச்ச கொடும்பாவிங்க இவனுங்க. இவங்க அப்பனும் இவனும் இல்ல. நீங்க பேசுற வீடியோ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சாமானியன் குரலா இல்ல பிஜேபியோட ஆதரவாளரா அப்படின்னு கேக்குறாங்க. எங்க வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ ரீசெண்டா ஜனநாயகன், பராசக்தி, விஜயன், சிவகார்த்திகேயன் 2 பேரும் நடிச்ச படம். சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, விஜய் படத்துக்கு ஆப்பு வந்துருச்சு. ஆமாம். இப்போ இதில் விஜய்க்கு அவருக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகல, அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? யார் இதை சொல்கிறது? இது எல்லாமே சொல்கிறாங்க. விஜய் தொண்டர்கள் சரி, மற்ற எதிர்கட்சிகள் சரி, மற்ற கட்சிகள்லாம் சொல்கிறாங்க, சினிமா பிரபலங்கள் சொல்கிறாங்க. சினிமா பிரபலங்கள். நான் என்ன சொல்ல வரேன், சினிமா பிரபலங்கள் ஆகுன்னா எல்லாரும் வந்து மத்திய அரசாங்கத்தை தாக்குறாங்கல்ல. ஆனால் மாநில அரசாங்கம் செய்கிற தவறுகளை யாராவது தட்டி கேட்குறாங்களா? ஏன் மத்திய அரசை தாக்கக்கூடாது? தாக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அதாவது மாநில அரசாங்கம் இப்போ முதல்வர் கூட கண்டனம் தெரிவிச்சு விஜய் படத்தை வண்டி இது பண்ணி சென்சாருக்கு அனுப்பிச்சிருக்காங்க, அதை தடை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து பராசக்திக்கு தடை பண்ணலன்னு அவர் சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், விஜய் படத்துக்கு நீங்கள் தடை பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, பராசக்திக்கு தடை பண்ணலாம் அனுப்பிச்சிருன்னு இவ்வளோ பேசுகிறாங்கல்ல. அப்போ இங்கே குறைகள் இருக்கிறதுனால தானே அவங்க வந்து விஜய் படத்தை தடை பண்ணுறதுக்கு இது பண்ணிக்கலாம். அதாவது அதில் வந்து மத ரீதியாக ஒரு சீன் இருக்குது. அதாவது இன்னொன்று வந்து பாதுகாப்புத்துறை யூனிஃபார்ம் இதில் ஒரு குறை இருக்குது. இதை வந்து மேலே சென்சாரில் பார்த்துட்டு அவங்க தணிக்கைத்துறை தான் முடிவு பண்ணணும். அதனால் இதுக்கு வந்து அது வரைக்கும் தடை பண்ணணும்னு சொல்லி தான் அவங்க மேலே அப்பீல் பண்ணியிருக்காங்க. இல்லை, இதுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? சென்சார் போர்டு மத்திய அரசாங்க கண்ட்ரோலில் வருதுங்கிறாங்களே. சரி, கண்ட்ரோலில் வந்துட்டு பராசக்தி படம் வந்து ஹிந்தி திணிப்பு பற்றி நிறைய வருது, இந்தி எதிர்ப்புலாம் நம்ம வருது. அது டெல்லிக்கு இந்தி எதிர்ப்புனாவே டெல்லிக்கு பிடிக்காத ஒன்று. அதுக்கே சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது ஜனநாயகத்துக்கு ஏன் கொடுக்கல? அப்போனா அரசியல் உள்நோக்கம் இருக்கு. அதாவது இவனுங்களை மாதிரி வைத்தரசியல் பிடிச்சமா எவனுமே இருக்க முடியாது. யார் மாதிரி? திமுக மாதிரி. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து இந்திய திணிப்புக்கு என்ன சொல்றாங்க, இந்திய திணிப்பு இப்போ இந்திய ஆதரிச்ச மாதிரி தான் பராசக்தியில் படம் சீன் வந்திருக்குன்னு இவங்க சொல்றாங்க. அதை வந்து தீன்னு இதுவாக மாற்றணும்னு சொல்றாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், இந்தின்னு திணிச்சு இந்தியை திணிக்காதேன்னு சொல்லி தானே இவன் அப்பங்காலத்துலேருந்து எல்லாரையும் படிக்க விட்டு இந்த ஸ்டேட்டை விட்டு போக விடாமல் பண்ணானுங்க. இப்போ வந்து அதுக்கு ஆதரவாக மத்திய அரசாங்கம் வந்து இதை இந்தி வேணும்ன்றதை மக்களுக்கு உணர்த்துது. இதில் இவனுங்களுக்கு என்ன வெளிக்குது? ஆனால் இவன் நடத்துகிற ஸ்கூலில் ஹிந்தி இருக்கலாம், இவனுங்க வீட்டில் எல்லாரும் ஹிந்தி படிக்கலாம். ஆனால் மற்றவன் வந்து ஹிந்தி படிச்சுட்டாலோ இல்லை ஹிந்திக்கு ஆதரவாக பேசிட்டாலோ உடனே அது குத்தமா கேட்குறேன். இன்னொரு கேள்வி, ஜனநாயகத்துக்கு அரசியல் நோக்கம் இருக்கா இல்லையா? அது அரசியல் உள்நோக்கம் இருக்கா இல்லையா? அது ரிலீஸ் ஆகிறதுக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்கா? அதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் நீங்கள் எப்படிங்க சொல்லலாம்? எங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு வேறு வேலையே இல்லையா? அப்படி அரசாங்க உள்நோக்கம் இருந்திருந்தால் என்ன? இப்போ வந்து இவர் சொல்கிறாருல மத்திய அரசாங்கத்துக்கு உள்நோக்கம் இருக்குன்ட்டு. இப்போ கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்தவொடனே இங்கேருந்து உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடினார்ல சிஎம். அப்போ அதுக்கு என்ன சொன்னார்? ஒரு அப்பாவி மக்கள் அங்கே செத்துருக்காங்க, அதனால் நான் பார்க்குறதுக்கு போனேன்னு. அப்போ கள்ளக்குறிச்சியில் 55 பேர் செத்தானே, அவன் அப்பாவி மக்கள் இல்லையா? அங்கேயும் போல இந்த சிஎம். அப்போ உனக்கு உள்நோக்கம் தானே, ஆட்சியில் நடந்த தவறுகள், அதனால் உன்னால் அங்கே மூஞ்சியை காட்ட முடியலன்னு தானே உன் உள்நோக்கம். இதை வந்து உள்நோக்கம் எப்படி சொல்லலாம்? மத்திய அரசாங்கத்துக்கு வேற வேலையே கிடையாதா? இவங்களை விட உள்நோக்கம் என்ன சொல்ற வராங்கன்னா, ஜனநாயக படத்தை வந்து இது விஜய்க்கு வந்து நம்ம நெருக்கடி கொடுத்தா விஜய் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க இல்லை ஏதாச்சும் அவருக்கு வந்து இதை வந்து இருங்க, இதை வந்து ஆரம்பத்திலே அண்ணாமலை சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? விஜயோட விஷயத்தில் நாங்கள் தலையிடணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. மத்திய அரசாங்கத்துக்கு எது சரின்னு படுத்தோ அதை தான் மத்திய அரசாங்கம் செய்யுது. புரியுதுங்களா? தணிக்கை குழுவாக இருக்கட்டும், கோர்ட்டாக இருக்கட்டும், இந்த கோர்ட் விஷயத்தையே எடுத்துக்கோங்க. எத்தனை தடவை நீதிபதிகள் மத்திய அரசாங்கத்துக்கே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த திமுக ஏன் வாயை திறக்கலை? இல்ல நீங்க பேசுற வீடியோ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சாமானியன் குரலா இல்ல பிஜேபியோட ஆதரவாளரா அப்படின்னு கேக்குறாங்க. எங்க ஒரு நல்லது பண்ணா நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காக நான் பிஜேபியோட ஆதரவாளரா? பிஜேபியோட ஆதரவாளர்னா நான் அண்ணாமலையோட ஆதரவாளர். நான் இல்லை, நான் சொல்ல ஒத்துப்பேன். ஐ லைக் அண்ணாமலை. என்ன காரணம்? என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா the one and only man.
லைக் அ லயன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த தவறுகளாக இருந்தாலும் தட்டி கேட்பார். இன்னைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இன்னைக்கு வந்து அண்ணாமலையை பற்றி யார் யாரோ என்னென்னவோ குறை இவங்க சொன்னாங்க. ஆனால் ஒன்றையாவது எவிடன்ஸோடு இவங்களால ப்ரூவ் பண்ண முடிஞ்சது அவர் மேலே. இப்போ கூட சமீபத்தில் 80 கோடிகள் என்ன வாங்கியிருக்காங்க. எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? அவரே மத்திய அரசாங்க கண்ட்ரோல்ல இருந்து எப்படி பண்ண முடியும்? மத்திய அரசாங்கம் ப்ரூவ் பண்ணா இவங்க லிஸ்ட் எடுத்துருங்க. நான் சொல்றேன், உங்க வழிக்கே வரேன். மத்திய அரசாங்கம் கண்ட்ரோல்ல இருக்காரு, அதனால ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்கல்ல. இல்ல ப்ரூவ் பண்ணோம்னா டிஎம்கே எடுக்குதுன்னா அப்புறம் டிஎம்கே ஃபைல் எடுத்துருவாங்களே, அது ஒரு பயம் இருக்கும்ல. பயம் அது மதாங்க, அது மத்த இல்லைங்க, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் டிஎம்கே உங்களுக்கு தெரியாது. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இங்க வந்து சிங்கம் மாதிரி எழுந்து நிற்பான், அங்க போன உடனே காலில் விழுந்துருவான், உங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த டாஸ்மார்க் ஊழல் வழக்கில் என்னாச்சு? உதயநிதி மேல நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த நாளே கிளம்பி இங்கேருந்து சிஎம் போனாரா? போயிட்டு என்ன பண்ணிட்டாரு? அங்கே போன உடனே நீயே எனக்கு சரணாகதின்னு போய் மாடி காலில் விழுந்துட்டாரு. உடனே அந்த கேஸை இல்லாத மாதிரி பண்ணிட்டு வந்துட்டாரா? இதான் இவங்க வேலை. இங்கே வந்து சிங்கம் மாதிரி மக்கள்கிட்ட காட்டிக்கிறது, நான் உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன், என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டாங்க, அப்படி ஜனநாயகத்தனை விட்டு கொடுத்தோம்னா தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னுவாரு. அங்கே போயிட்டவொடனே தெரியாம பண்ணிட்டாயா என்ன மன்னிச்சு தலைக்குடியை விட மாட்டேன்ட்டு அங்கே போயிட்டு போய் தலை குனிஞ்சிட்டு காலையே விழுந்துருவாரு. புரியுறதுங்களா? இதான் இவனுங்களோட ஸ்பெஷாலிட்டியை. இப்போ வந்து இந்த ஜனநாயகம் படத்துக்கு வந்து இவங்க வந்து இவ்வளோ சொல்கிறாருல்ல, அதாவது வந்து பார்ஷாலிட்டி பார்க்குது. இப்போ வந்து கூட்டணி கட்சி சேர்க்கணும், விஜயை சேர்க்கணுன்றதுக்காக மத்திய அரசியல் விமர்சகர்லாம் சொல்றாங்க. இவ்வளோ கேவலமாக வந்து மத்திய அரசாங்கம் நடந்துக்காது. போன தடவை பார்த்தீங்கன்னா எம்பி தேர்தலில் தன்னந்தனியாக நின்று பிஜேபி வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் 2 லட்சம் ஓட்டு 2.5 லட்சம் ஓட்டு வாங்கிது. அது தமிழ்நாட்டுக்கே தெரியும். இன்னைக்கு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் வந்து 12% ஓட்டு வித்தியா இருக்கு இன்னைக்கு பிஜேபி கிட்ட. இப்போ அண்ணாமலை தான் போயிட்டு தலைவராக இல்லையே, இப்போ அவரை வந்து தலைவராக தூக்கிந்தா அது ஒரு வேற ஒரு ரீசனு. அதாவது வந்து எடப்பாடியை கூட்டணியாக வரணும், அவர் வந்து சமாதானப்படுத்தணுன்றதுக்காக நயினா நாகேந்திரனை போட்டது. பட் அண்ணாமலை இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லை, அதை ஒண்டி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கும் குக்கிராமத்தில் போய் கேட்டிங்கன்னா யார் மாநில தலைவர், பிஜேபி மாநில தலைவர்னா நயினா நாகேந்திரனை சொல்ல மாட்டாங்க. த ஒன் அண்ட் ஒன்லி மேன் அண்ணாமலையை தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இவங்களுக்கு வந்து அண்ணாமலைக்கு வந்து சென்ட்ரல் சப்போர்ட் இருக்குது, அதனால் இவங்க வந்து அந்த பிரச்சனையை எடுக்க முடியாதுன்ட்டு. நான் என்ன கேட்குறேன், இவங்களுடைய கூட கருணாநிதியோட இன்னொரு பொண்ணு அங்கே இருக்குது பெங்களூரில், யாரும் தெரியுமா? செல்வின்னு பேர். அதாவது கனிமொழிக்கெல்லாம் மூத்தது. ஏன்னா அண்ணாமலை ஒர்க் பண்ணிட்டு கர்நாடகாவில் தானே, கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசாங்கம் தானே அங்கே ஆட்சி ஆளுது. அப்போ இவங்களுக்கு சித்தராமையா இவருக்கு வேண்டியவர் தானே, அங்கே போய் பிரச்சாரம்லாம் பண்ணார்ல காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு. அப்போ அண்ணாமலை பக்கத்தில் அங்கே அவர் மேலே ஒரு தப்பான ரிப்போர்ட் இருந்தால் அதை எடுத்துகிட்டு வந்து இவர் இங்கே லீக் பண்ணலாமே, ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? ஏன்னா அங்கே வந்து தேர் இஸ் நோ ரிப்போர்ட் அட் ஆல். அவங்க கொடுத்த ஒரே ஒரு ரிப்போர்ட் என்னென்னா, அவர் எஸ்பியாக இருக்கும்போது ஒரே ஸ்டேஷனில் ஒரு பொம்பளையோட கம்ப்ளைண்ட்டாக நைட்டு போலீஸ்காரங்க எடுக்கலைன்றதுக்காக அடுத்த நாள் காலையில் அந்த ஸ்டேஷனில் உள்ள அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒன் அண்ட் ஒன்லி ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால் அது த கிரேட் அண்ணாமலை தான். இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், அண்ணாமலை வந்து சம்பாதிக்க வர இவ்வளோ சொத்து சேர்த்துட்டு அவ்வளோ சொத்து சேர்த்துன்னு சொல்கிறேன், எதுக்காவது எவிடன்ஸ் இருக்குது? அவர் ஒரு வார்த்தை முன்னாடியே சொன்னார், அதாவது என் சொத்தோட மதிப்பை, என் சொத்து எவ்வளோ இருக்குன்றத பப்ளிக் முன்னாடி நான் நிரூபிக்க தயார். இதே மாதிரி உங்கள் சொத்து எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் நிரூபிக்க தயாரா? எனக்கு அதுக்கு மேலே எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் முடிஞ்சா நிரூபித்து காட்டுங்க, உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்றதை நான் நிரூபித்து காட்டுறேன்னு அவர் அன்னைக்கே சவால் விட்டுட்டாரு. இல்லை இப்போ இருங்க, அதுக்கு இது வரைக்கும் எந்தவித அரசியல் தலைவர்களும் பதில் சொல்லலை. அவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபி தலைவர் ஆனதுக்கு அப்புறம் அவரோட சொத்து மதிப்பு ஏறி இருக்கு, அதிகரிச்சிருக்கு அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அவர் சொத்து மதிப்பு அதிகரிச்சிருக்கும், அதனால அதோட எவிடன்ஸ் வெளியே வர மாட்டேது. எவிடன்ஸ் இருந்தா தானே சார், அவர் வந்து சொத்து சேர்த்திருந்தா தானே சார். சேர்த்திருக்க மாட்டான்னு சொல்றீங்களா? நிச்சயமா சேர்த்திருக்க மாட்டார். ஏன்னா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இன்னைக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு, புரியுறதுங்களா? இந்த அரசியலில் வந்து இந்த சாக்கடை அரசியலை கண்டவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு கண்டவன் கிட்ட பேச்சு வாங்கிட்டு அரசியல் பண்ணி தான் இவர் சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவர் வந்து மற்றவனை மாதிரி அப்பனை வச்சோ பிள்ளைய வச்சோ அவன் இப்போ தாத்தனை வச்சோ அவர் வந்து அரசியலுக்கு வரல. இஸ் எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர், புரியுறது? விஜய்க்கு செட் ஆகுமா இது? இல்ல இது கேளுங்க, அந்த ஐபிஎஸ்லேயே கர்நாடகாவில் 1008 ஐடி கம்பெனிஸ் இருக்கு. ஒரு ஐடி கம்பெனி கிட்ட கை நீட்டினாலும் அவருக்கு லேக்ஸ் கணக்கில் கொண்டு வந்து கோடி கணக்கில் கொட்டுவான், குரோர் கணக்கில். அதனால அவருக்கு வந்து இந்த அரசியலை வச்சு சம்பாதிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவர் நினைச்சாருன்னா அந்த ஐபிஎஸ் உத்தியோகத்திலே சம்பாதிச்சு போயிடலாம். அப்படி இருக்கும்போது அவர் இந்த சாக்கடை அரசியலுக்கு எதுக்கு வரணும்? இப்போ வந்து மக்கள் நல்லதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போ நீங்க வந்து நான் வந்து உங்க மேல ஒரு குற்றம் சொல்றேன், புரியுறதுங்களா? நாளைக்கு நான் வந்து அந்த பதவியில் உக்காந்துட்டு நான் தப்பு செஞ்சா நீங்க கேட்குறீங்களா இல்லையோ, பொதுமக்கள் கேட்குமா கேட்காதா? கேட்பாங்க. ஏன்டா நீ வந்து அவனை குற்றம் சொல்லிய, நீ மொத்தம் என்ன யோகியமா, நீ இவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கே, நீ மொத்தம் யோகியமான்னு கேட்குமா கேட்காதா? அது கர்நாடகாவில் ஆட்சியில் அரசாங்கம் அங்கே கட்சி ஆரம்பிச்சா கேட்பாங்க. தமிழ்நாட்டில் தான் அவர் என்ன பண்ணாருன்னு தெரியாதுல்ல. எது
அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தது கர்நாடகாவில் இருந்ததுங்க. ஆனால் அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இவங்க எடுப்பாங்களே. எங்க இங்கே இருந்த ஜெயலலிதா கேஸே கொண்டு போய் கர்நாடகாவில் போட்டானுங்க. இங்கே ஜெயிக்க முடியாதுன்னு தான் கர்நாடகாவில் போய் போட்டானுங்க, அந்த அம்மாவை பழி வாங்கணுன்ட்டு. சரி, இது இப்படி சொல்கிறது அண்ணாமலைக்கு ஓகே, இப்படி செட் ஆகுதுன்னு சொல்கிறீங்களா? இதே தானே விஜய்க்கும். விஜய் நினைச்சா எப்படி வேணால் சம்பாதிக்கலாம். மக்கள் நல்லதுக்கான மக்களுக்கு நல்லது பண்ணணும் தானே வந்திருக்காரு அரசியல். அவர் நல்லது பண்ணணும் தான் வந்திருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா சினிஃபீல்ட்லேருந்து எம்ஜிஆர் வந்திருக்காங்க, ஜெயலலிதா வந்திருக்காங்க. எம்ஜிஆர் வந்து முதல்ல எடுத்தவனே சீஃப் மினிஸ்டர் ஆனாரா? இல்லை. அந்த 9 வருஷம் திமுகவில் இருந்து இல்லை, அந்த வரலாறே பேசிட்டு வரோம்ல. திடீர்னு ஆனால் திடீர்னு மக்கள் எப்படி ஆதரவு விஜய்க்கு நிறையா இருக்குது. ஐயா, நம்ம தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒண்டி தெரிஞ்சுக்கோங்க, புரியுதுங்களா? பசைக்கு ஒருவன் 10 ரூபாய் திருடி விட்டால் அவனுக்கு பெயர் திருடன். கரை வெட்டி கட்டி கொண்டு கோடி கோடையை கொள்ளை எடுத்தால் அவனுக்கு பேர் தலைவன், தெய்வம். புரியுதுங்களா? இவங்க வந்து ஒன்றா ஒரு தெருவில் ஒரு பிரச்சனை, ஒரு ஊரில் ஒரு பிரச்சனைனா போய் எவனாவது எம்எல்ஏ வீட்டு வாசல்லையோ இல்லை கவுன்சிலர் வீட்டு வாசல்லையோ நிற்கிறானா? இல்லை, ரோட்டில் வந்து பஸ்ஸை தான் மறைப்பான மாள். ஏன் அவன் வீட்டு வாசலில் போய் இவன் நிற்க மாட்டேங்கிறான்? என்ன காரணம்னு எடுத்தவொடனே அவன் முதல் கேள்வி ஒன்று தான் கேட்பான். சும்மாவா எனக்கு ஓட்டு போட்ட? 2000 வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டேன்னுவான். புரியுறதுங்களா? அதனால் பப்ளிக் வந்து ரொம்பவும் ப்ரில்லியன்ட்டு. அதனால தான் இங்கே வந்து அரசியலில் வந்து பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சில குரூப்புகள் இருக்குது. இந்த குவார்ட்டர் பிரியாணி கொடுத்தாலே போதும், தலைவன் தெய்வம்னு ஓடுற குரூப் இருக்குது. இந்த இலவசம் காசு இதை வந்து இங்கே பழக்கப்படுத்திட்டானுங்க. அதனால் வந்து இந்த விஜய்க்கு வர கூட்டம் விஜயகாந்துக்கு அவ்வளோ கூட்டம் சேர்ந்தது தான். ஏன் விஜயகாந்த் ஒண்டி தான் ஜெயிச்சார், அவர் கட்சியில் வேறு யாரும் ஜெயிக்கலை. அதுக்கப்புறம் அந்த அம்மா கூட கூட்டணி வச்சு தான் 29 தொகுதி அவர் ஜெயிச்சார். புரியுறதுங்களா? அதுக்கப்புறம் தான் அவர் எக்ஸ்பீரியன்ஸே தேடிக்கிட்டார். அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன், விஜய்க்கு ஏதாவது ஒரு கட்சி கூட கூட்டணி வை. பிஜேபின்னு சொல்லலை, நான் எந்த கட்சி வேணாலும் கூட்டணி வை. ஒரு தனி ஒரு அணி இப்போ செங்கோட்டையன் மாதிரி சீனியர்களை கூட வச்சுக்க, அதுக்கான ஆலோசனையை கேளு. நீ சும்மா ஆதவர்ஜனாவையும் புஷி ஆனந்தையும் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தெரியும்? புஷி ஆனந்த் இஸ் பாண்டிச்சேரி அரசியலை பற்றி தெரியும், தமிழ்நாட்டு அரசியலை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? ஆதவர்ஜனா யார்? மார்டினோட மருமகன். அவருக்கு லாட்ரி சீட்டை தவிர வேறு என்ன தெரியும் அவனுக்கு? திமுகவில் உறுப்பினராக இருந்தார், அவ்வளவுதான். விடுதலை சிறுத்தைகளில் இருந்தார். ஆனால் இஸ் ஆல்சோ திமுகவோட அவர் வந்து ஒரு கைக்கூலி. இது வந்து விஜய்க்கு தெரியாது. அதாவது சிந்திக்கிற தன்மை இல்லை விஜய்க்கு. புரியுறதுங்களா? ஏன்னா வந்து விஜய்கிட்ட வந்து உதயநிதியோட ஒப்பிடும்போது விஜய்க்கு சிந்திக்கிற திறமை கம்மிங்கிறீங்களா? அது இல்லை, உதயநிதி சுத்தமாக கிடையாது. ஐயோ, அதை அந்த லிஸ்ட்லேயே சேர்க்காதீங்க. இல்லை, அடுத்த திமுக முதலமைச்சர் உதயநிதிக்கு விஜய் எவ்வளவோ தேவலை. புரியுறதுங்களா? எழுதி கொடுத்தா கூட அதை கரெக்டாக அவர் படிக்கிறாரு. ஆனால் இதுக்கு எழுதி கொடுத்தா கூட படிக்க தெரியாது. இப்போ பெரம்பூரில் சமீபத்தில் நடந்த மீட்டிங்கில் பேசுகிறான், சென்னையில் 234 தொகுதிகள் அப்படிங்கிறான். உடனே ஒருத்தன் கையை பிடிச்சி, ஐயா தமிழ்நாட்டில் 234 தொகுதி அப்படின்னா, சாரி, தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் 200 தொகுதியில் நாங்கள் வெல்வோம். இவரெல்லாம் துணை முதலமைச்சர், விளங்குமா? சனாதானத்துக்கு பேசினார், உங்களுக்கே தெரியும். கோர்ட்டில் கேள்வி கேட்குறான் அட்வொகேட்டு, ஒரு அமைச்சராக இருந்து சனாதானத்தை பற்றி நீ இப்படி பேசலாமான்ட்டு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, நான் அமைச்சராக பேசவில்லை, பொதுநலவாதியாக பேசினேன்ட்டு. அதுக்கு அந்த அட்வொகேட்டு, கவர்மெண்ட் அட்வொகேட் மறுபடியும் கேட்குறாரு, நீங்கள் அந்த சனாதானத்தை பற்றி பேசும்போது அமைச்சராக இருந்தீங்களா, இல்லை பதவியில் இருந்தீங்களா இல்லையான்னு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, இந்த அறிவாளி, நான் அமைச்சராக இருந்தேன், ஆனால் பொதுநலவாதியாக பேசினேன். அப்போ உன்னை வந்து அமைச்சராக பார்ப்பானா பொதுநலவாதியாக பேசுவானா? இதை தான் ஒரு மூளை உள்ள அரசியல்வாதி செய்கிறதா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த நீட்டுக்கு ஒரு ட்ராமா நடத்தினார். உலகத்தில் எந்த ஒரு படித்தவனும் செய்யாத காரியம். நான் நீட்டுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், தேர் இஸ் நாட் சான்ஸ் டு கேன்சல் தி நீட் எக்ஸாம் இன் ஆல் ஓவர் இந்தியான்னு. இவர் ஒரு கையெழுத்து இயக்கம்னு ஒன்று நடத்துகிறேன்ட்டு போனார் தெரியுமா? அது பாதியில் நின்று போச்சு. எவனும் கையெழுத்தும் போடல, எவனும் கூட்டத்துக்கும் போகலை. என்ன காரணம்னா, இந்த ஆள் ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்ணான். அதாவது நீட் வந்து நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு, ஃபார் ஆல் ஓவர் இந்தியா. ஒரு மாநிலத்தில் நீ 50 லட்சம் கையெழுத்து வாங்கி கவர்னர் கையெழுத்து போட்ட வண்டி உடனே ஒரு நீட்டுக்கு உனக்கு வண்டி அப்ரூவல் விளக்கு கொடுத்துருவானா? அதுவும் தமிழ்நாட்டிலே அதிகமாக மெடிக்கல் காலேஜஸ் உள்ள மாநிலம் நம்ம தமிழ்நாடு. உனக்கு வண்டி நீட்டுக்கு வழக்கு கொடுத்துருவானா? ரகசியம் தெரியும் சொன்னால உதயநிதி. அதான் என்ன ரகசியம் இது வரைக்கும் சொன்னாங்களா அப்பாவும் பிள்ளையா? இல்லை செஞ்சு காட்டினாங்களா? இதை 2 தேர்தலாக சொல்லிட்டு இருக்காங்க. எப்போ போன சட்டசபை தேர்தலே நீட் வழக்கப்படும்னாரு, போன எம்பி தேர்தலே நீட் வழக்கப்படும். என்னத்தை செஞ்சார்? இதில் சுப்ரீம் கோர்ட்டு கிளையை கொண்டு தான் நான் தமிழ்நாட்டில் வைப்பேன்னாரு. யார்? இந்த முதலமைச்சர். என்ன சுப்ரீம் கோர்ட்டு கிளையை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வைக்கிறதுன்னு உனக்கு என்ன அவ்வளோ சர்வசாதாரணமாக போச்சா? பேனா சிலை மாதிரி நினச்சிட்டாங்க போல. பேனா சிலை வச்சிடலாம் அப்படி. பேனா சிலை அவர் அதாவது கோபாலபுரம் வீட்டுக்கு பக்கத்தில் இடம் பார்த்து வச்சிருப்பார் போல இருக்குது. ஏன்னா இவங்க கேஸ் எல்லாம் நிறையா இருக்குல்ல, அதை சந்திக்கணும்ல, அதுக்காக கம்மியாகும். புரியுறதுங்களா? இவங்களுடைய டெக்னிக்கே இது தாங்க. அதாவது வந்து மற்றவனை குறை சொல்லி இவங்க மேலே இருக்கிற தப்பை மறைக்கிறது தான் திமுகவோட டெக்னிக். புரியுறதுங்களா? இவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து அந்த சிந்திக்கிற தன்மை இருந்திருந்தால் என்னைக்கோ வந்து இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கோம். அதனால தான் மக்கள்கிட்ட நான் சொல்லுவேன், இவங்க ஓட்டு கேட்டு வரும்போது 2 கேள்விகளை கேளுங்க. நீட்டாக எடுக்கிறேன்னீங்களே, கேஸுக்கு 500 ரூபா கம்மி பண்ணுறேன்றீங்களே, சொன்னீங்களே, செய்யலையே, ஏன் செய்யலை?
நீட்டுக்கு எங்களுக்கு சூட்சமம் தெரியும்னு சொன்னீங்களே, என்ன பண்ணீங்க? இதையெல்லாம் கேளுங்க. டாஸ்மார்க்கு உங்கள் அப்பா சொன்னார்ல, வந்த உடனே என்னுடைய முதல் கையெழுத்து பூர்ண மதுவிலக்குன்ட்டு. அதுக்கு உதயநிதியை ஒரு பத்திரிக்கைக்காரன் கேட்குறான், அதுக்கு அவர் திமிரா என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா? அன்றைக்கி எங்கள் தாத்தா சொன்னார் முதல் கையெழுத்து எங்கள் டாஸ்மார்க்கு தான்ட்டு. ஆனால் அப்போ எங்கள் தாத்தாவுக்கு ஓட்டு போட்டிங்க எப்படி? சரி, அந்த தாத்தாவோட கொள்கைகளெல்லாம் நிறைவேற்றுறவன் தானே. அந்த தாத்தாவுக்கு செலவு வைக்கிறீங்க, பேனா வைக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்கல்ல. அப்போ அந்த தாத்தா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டியதானே? இல்லை, அந்த தாத்தா வந்து இன்னொரு கேள்வி என்னன்னா, அந்த தாத்தா தான் ஹிந்தி எதிர்ப்புக்கு வந்து முக்கிய தலைவராக செயல்பட்டார்லாம் சொல்கிறாங்களே. என்ன முக்கிய தலைவராக செயல்பட்டார்? கள்ளகம் கண்ட கருணாநிதி. என்னத்த கள்ளகத்தில் போனார்? கள்ளகத்தில் அவர் படுத்த லைன் நான் காட்டுறேன் வாங்க. டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு பின்னாடி இருக்கிற பாதி லைன், அந்த பாதி லைனே கட் ஆயிடுச்சு. அந்த லைனில் படுத்துட்டு ட்ரெயின் லைனை விட்டார். ட்ரெயினே ஓடாத லைனில் பாதி லைனில் படுத்துக்கிட்டு இந்தி திணிப்புன்னாரு. இந்தி திணிப்புன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டார். அதுக்கப்புறம் இந்த தயாநிதி மாறனை எம்பி ஆக்கும்போது ஒருத்தன் கேட்குறான், இந்தி திணிப்பு போராட்டம் பண்ணிங்க, இப்போ வந்து உங்கள் மருமகனை வந்து உங்கள் மாப்பிள்ளை உங்கள் பேரனை வந்து மத்திய மந்திரி ஆக்கியிருக்கீங்களே அப்படின்னு. அப்போ யாரு கூட கூட்டணி வச்சது தெரியுமா? தயாநிதி மாறனோட அப்பா வந்து முரசொலி மாறனுக்கு மந்திரி பதவி வாங்குறதுக்காக பிஜேபி கூட கூட்டணி வச்சார். உங்களுக்கே தெரியும், ஜெயலலிதாவுக்கு அப்புறம். அப்போ மதவாத கட்சியாக பிஜேபி தெரியல, இப்போ தான் இவங்களுக்கு மதவாத கட்சியாக தெரியுது. அதேமாதிரி இந்த இந்தி திணிப்பு போராட்டத்தை நடத்திட்டு முரசொலி மாறன் பையனுக்கு தயாநிதி மாறனுக்கு எம்பி பதவி கொடுக்குறாரு. அப்போ ஒருத்தன் கேட்குறான் என்னான்ட்டு, உங்கள் பேரனுக்கு கொண்டு மத்திய மந்திரி பதவி கொடுத்துருக்கீங்களே ஏன்னு, அதுக்கு எம்பி சீட் கொடுத்துருக்கீங்கன்னா, அதுக்கு அவர் வாய் கூசாமல் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அவருக்கு நன்றாக ஹிந்தி பேச தெரியும், அதனால் அவர் எம்பி ஆனார். அப்போ உன் பேரன் படிக்கணும், உன் பொண்ணு படிக்கணும், உன் புள்ள படிக்கணும். ஆனால் இருக்கிற 7 மாணவர்கள் படித்து முன்னேறி இந்த ஸ்டேட்டை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. அது காரணம் ஒன்றும் கிடையாது. இவன் ஹிந்தி படித்து தரமான கல்வியை இவனுக்கு கொடுத்துட்டா, இந்தியை படித்து 4 மொழியை அவன் கற்றுக்கிட்டு வெளியில் போயிட்டான்னா, என்ன போல் இவனுங்களை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும். நாளைக்கு இவனுங்களை கோட்டை பிரியாணி வாங்கிட்டு கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போடுறதுக்கும் ஆள் இருக்காது. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இந்தி திணிப்புன்னு சொல்லி பல மாணவரோட வாழ்க்கையை அழிச்ச கொடும்பாவிங்க இவனுங்க. இவங்க அப்பனும் இவனும் புரியுறதுங்களா? இந்தி மேலே இவனுங்களுக்கு வந்து தமிழ் மேலே அக்கறையும் கிடையாது. தமிழ் மேலே இப்போ கூட மோடி வந்து அந்த செங்கோலை கூட்டு போய் இதில் வச்சுருக்காரு, பார்லிமெண்ட் இதில். அது காங்கிரஸ் பீரியடில் எங்கே இருந்தது? எங்கேயோ தூக்கி குப்பை தொட்டியில் போடுற மாதிரி ஓரம் போடுற. ஏன் தமிழ் மேலே அக்கறை இருக்கணும் அவ்வளோ போட வேண்டியதானே? இன்றைக்கி ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் தமிழுக்குன்னு தனியாக சேர் போட்டிருக்காங்க. இப்போ மோடி சொன்ன உடனே இதையெல்லாம் காங்கிரஸ் பீரியடில் இவங்க கூட்டணியில் இருந்தாங்களா, மத்திய மந்திரிலாம் இருந்தாங்களா, செய்ய வேண்டியதானே? ஏன் செய்யலை? இவங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து இவ்வளோ தமிழ் மேலே பேசுகிறவங்க, அன்றைக்கி ஈழத்தமிழர்கள் போராட்டம் பண்ணும்போது இலங்கையில் இவங்க அப்பா போய் பீச்சில் உட்காந்தார்ல, ஏசி வச்சுக்கிட்டு துணைவியாரை கூட வச்சுக்கிட்டு காலையில் டிஃபனை முடிச்சுட்டு போய் உக்காந்துக்கிட்டு போரை நிறுத்தவில்லை என்றால் நான் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம்னு 1/2 மணி நேரத்தில் பா சிதம்பரம் கொண்டு போய் ஜூஸ் கொடுக்குறான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நீங்கள் போராட்டத்தை வாபஸ் வீட்டுக்கு போங்க, நல்லபடியாக பேசி முடியும், இனிமேல் எந்த வித பிரச்சனையும் நடக்காது அப்படின்னு வெளியில் காரில் ஏறி வீட்டுக்கு வரதுக்குள்ள அங்கே 1.5 லட்சம் பேர் சாவறான். இதுதான் திமுக வந்து தமிழ், நாங்கள் தமிழுக்காண்டி இது பண்ணோம், தமிழ் நாங்கள் தான் வளர்த்தோம். நான் பப்ளிக்காக கேட்குறேங்க, இவன் குடும்பம் முதல்ல தமிழ்னா, கருணாநிதியோட அம்மா பிறந்தது எங்க? ஓங்கோல். அவங்க வந்து செட்டில் ஆனது காட்டூர்னு ஒரு ஊர், திருவாரூர் பக்கத்தில். இன்னைக்கு அவங்க அம்மாவோட சிலை அங்கே தான் இருக்குது. இவங்க அப்பா பிறந்தது தான் திருவாரூர் பக்கத்தில் திருக்கோவலை. இன்னும் பார்த்தா அது திருக்கோவலை வந்து திருவாரூர் மாவட்டத்திலே கிடையாது, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. ஆனால் இவர் என் சொந்த ஊர் திருவாரூர்ன்றாரு. ஆனால் இவர் ஜெயிச்ச தொகுதி முதல் தொகுதி எது தெரியுமா? குளித்தலை சட்டமன்ற தொகுதி. அப்போ வந்து அது திருச்சி மாவட்டத்திலேருந்து இது இப்போ கரூர் மாவட்டத்தில் இருக்குது. இப்போ அதை திருச்சி மாவட்டத்தில் நான் முதல்ல நின்று ஜெயிச்சேன்னு சொல்லுவார் அவர். அன்றைக்கி ஜெயலலிதா இதே கேள்வியை தான் கேட்டாங்க. திருக்கோவலை தானே உங்கள் சொந்த ஊர், அப்பா பிறந்த ஊரை தானே நீங்கள் சொந்த ஊருன்னு சொல்லுவீங்க. அப்போ அப்பா பிறந்த ஊர் திருக்கோவலைனா உங்களுடைய மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் தானே, திருவாரூர் சொந்த ஊருன்னு ஏன் சொல்கிறீங்கன்ட்டு வாய முடிக்கிட்டாரு. ஏன் திருவாரூர் என்ன சொந்த ஊர் என்ன சொல்ல என்ன காரணம்? ஏன் நாகப்பட்டினம் தவிர? அதாவது முதல்ல அது திருவாரூர் மாவட்டத்தில் இருந்தது, அதுக்கப்புறம் அந்த மாவட்டம் இது பிரிக்கும் போது அது திருக்கோவலை வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தோட சேர்த்துட்டாங்க. அப்போ நீ என்ன சொல்லணும்? நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சேர்ந்தவன் தானே சொல்லணும். அப்புறம் எதுக்கு திருவாரூர்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அப்போ உங்களுக்கு ஒன்றுன்னா நீங்கள் எது சொன்னாலும் மற்றவன் ஏதாவது சொன்னால் அது தவறா? அதாவது இவங்களோட மைண்ட் செட்டப்பே என்ன தெரியுமாங்க? அப்போ உங்கள் தமிழுக்காண்டி இவங்க அவ்வளோக்கா போராடினெல்லாம் சொல்கிறது, தமிழுக்காக இவனுங்க என்னங்க பண்ணியிருக்கானுங்க முதல்ல அதை சொல்லுங்கள். இப்போது கம்பெனிஸ்லாம் பார்த்தா தமிழில் பேர் வைக்கணும், தமிழில் பேசணும், ஹிந்தியை எதிர்க்கணும், இப்படிலாம் சொல்கிறாங்களா? தமிழ் தான் தாய்மொழிலாம் ஏதாவது சொல்கிறாங்களா? திமுகவே மொழி அரசியல், தமிழை வந்து கம்பெனியில் வைக்கணும், இந்த விஷயத்தெல்லாம் விடுங்க, அதையெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. முதல்ல இவன் மருமகன் நடத்துகிற ஸ்கூல்லையோ, இவங்க தங்கச்சி கனிமொழி நடத்துகிற ஸ்கூல்லையோ, சபரீஷன் நடத்துகிற ஸ்கூல்லையோ முதல்ல அது ஹிந்தியே இருக்கக்கூடாது, தமிழ் வழி கல்வி தான் இருக்கணும், இங்கிலீஷ் வழி கல்வி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம், நடத்த சொல்லுங்கள் பார்க்கலாம்.
இவங்களுக்கு சம்பாதிக்கணும்னா இங்கிலீஷ் வேணும், ஹிந்தி வேணும். ஆனால் 7ஆம் மாணவர்கள் ஹிந்தி இங்கிலீஷும் படிச்சுட்டா இவங்களுக்கு நொட்டும். ஏங்க நான் இந்த கேள்வி சார், இந்த இருங்க, கேள்வி இருங்க. ஒரே கேள்வி. ஹிந்தி எதிர்க்கிறேன்னு சொல்றாங்களா திமுக? ஹிந்தி எதிர்த்தா ஹிந்திக்காரங்களுக்கு மட்டும் வேலை, அறிவாலயத்தை பார்த்தா வாட்ச்மேன் வேலை பார்க்குறவங்க ஹிந்திக்காரன், கேட்டு அது திறக்கிறவங்க மட்டும் கிடையாது. கனிமொழி இருக்கிற கான்ட்ராக்டில் வேலை பார்க்குறவங்க பூரா தாம்பரத்தில் மாநகராட்சி இது கான்ட்ராக்ட் கனிமொழி தான் எடுத்திருக்கு. அந்த கான்ட்ராக்டில் வேலை பார்க்குறவங்க பூரா வந்து ஆந்திராக்காரன், கர்நாடகாக்காரன், ஹிந்திக்காரன் தான் வேலை பார்க்குறான். ஒரு தமிழனு கூட இவன் வேலை கொடுத்ததில்லை. ஏன் இதே அமைச்சர்கள், இவனோட அமைச்சர்கள், இவங்களோட பில்டிங்லேருந்து எல்லாத்துலேயும் வேலை பார்க்குறது யாருன்னா எல்லாம் ஹிந்திக்காரன். ஏன் சன்ஷைன் ஸ்கூல் இருக்குல்ல வேளச்சேரி பக்கத்தில், புழுதி பக்கத்தில், இவன் மருமகன் சபரீஷந்த், அங்கே போய் வாட்ச்மேன் யாருன்னு பாருங்க, ஹிந்திக்காரன். ஏன்டா ஒரு தமிழனுக்கு வேலை கொடுத்தா என்ன? அவ்வளோ அக்கறை இருக்கிறவன் தமிழனுக்கு வேலை கொடு. தமிழ் மேலே அக்கறைன்னு சொல்கிறாருல்ல, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுன்னு மத்திய அரசாங்கத்தை கேட்குறேன். இப்போ நான் கேட்குறேன், ஒரு கம்பெனி தமிழ்நாட்டில் எத்தனை கம்பெனிஸ் இருக்குது? வர கம்பெனிகளை நான் பொருளாக இது தொழிலை நான் வளர்க்கிறேன் கிளக்கிறேன், ஆனால் இன்னை வரைக்கும் எதுவுமே வளர்க்கலை. இல்லை சில கம்பெனியே பயந்துட்டு ஓடுது, பயந்துட்டு ஓடிட்டான். ஃபோர்டு ஓடிட்டான், என்ன என்ன டன்லப் போயிடுச்சு, பிரிட்டானியா பிஸ்கட் கம்பெனி போயிடுச்சு. அதிகமாக கேட்குறாங்க. அதாவது 25% அதிகமாக கேட்குறாங்கன்னா இவங்க எப்படி கேட்குறாங்க? அதாவது வந்து லஞ்சமாக கேட்கறது இல்லை, கட்சி வளர்ச்சி நிதி அதுக்கு பேர். எப்படி இருக்க? கட்சி வளர்ச்சி நிதி. தமிழ்நாட்டு வளர்ச்சி நிதி கூட கிடையாது, கட்சி வளர்ச்சி நிதி. புரியுதுங்களா? இப்படி கேட்டு வாங்குறது. அவன் ஆந்திராக்காரன் என்ன பண்ணுறான்? உனக்கு இடத்துலேருந்து எல்லாத்தையும் நான் சிக்கிறேன், வித்தின் 24 ஹவர்ஸில் எல்லா ஆர்டர்ஸும் அந்த கம்பெனிக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறான். உடனே நீ ஆரம்பிட, என் மாநில இளைஞர்கள் வேலை வாய்ப்பை கொடுங்குறான். அதே இவங்க ஒரு ஜீவோ போட்டு இங்கே நீ கம்பெனி ஆரம்பிக்கணும்னா என் தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்களுக்கு தான் நீ வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜீவோ இது வரைக்கும் அப்படி அக்கறை இருந்தால் போட வேண்டியதானே. சரி, இவ்வளோ பேசுகிறாங்களே இந்த கனிமொழி அக்கா, ரொம்ப ரொம்ப நேர்மையான தெய்வம் அந்த அம்மா. வாயை திறந்தாங்கன்னாலே இஷ்டத்துக்கு பேசுவாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 தடவை 10 வருஷமாக எம்பியாக இருக்கல்ல, அமைச்சராக இருந்தல்ல, ராசா கூட ஒட்டிக்கிட்டு இருந்தீங்கல்ல, 2G ஊழலேருந்து எல்லாத்தையும் பண்ணி கொள்ளையடிச்சிங்கல்ல. நீ நின்று அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் எத்தனை கம்பெனி இருக்குது, எத்தனை தொழிற்சாலையை நீ கொண்டு வந்திருக்கா காங்கிரஸ் பீரியடில்? சொல்ல முடியுமா கனிமொழியால்? இன்னைக்கு இன்னொன்று இளைஞர்கள் இப்போ கூட ஒருத்தன் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஊரப்பாக்கத்தில் ஒரு பையன் இருக்கான், அவர் பேர் தெரியல. அவங்க அப்பா யாருன்னா ஆலந்தூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ டிஎம்கேல பிஎன்பி வெங்கடேசன் பேர். இப்போ ஆலந்தூர் நகர செயலாளராக இருக்கார். அவரோட பையனுக்கிட்ட அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னார் அவங்க அப்பா, இந்த தடவை டிஎம்கே சோத்துருச்சுன்னா நான் செத்துருவேண்டான்ட்டு. அதுக்கு இவன் என்ன சொன்னான்னா, முதல்ல செத்துரு, நான் 16 நாள் காரியம் பண்ணிடுறேன். நான் கூட கேட்டேன், ஏன்டா இப்படி அப்பாவை சொல்கிறேன் அப்படின்னு, ஏன்டா இப்படி சொன்னேன் அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், பின்ன என்னங்க ஐயா, எங்கள் அப்பா எம்எல்ஏவாக இருக்கும்போது நேருக்கிட்ட இந்த ரயில்வே வேலைக்காக நேருக்கிட்ட தான் இருந்து போய் நின்னேன். 30 லட்ச ரூபா கேட்டான் எம்எல்ஏ பிள்ளைக்கு. மோடி வந்ததுக்கப்புறம் இந்த ஆர்ஆர்பி கொண்டு வந்தார், ஆர்ஆர்பி எழுதி நான் 60 மார்க் வாங்கினேன். இன்றைக்கி அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருந்துக்கிட்டு இன்றைக்கி 2.25 லட்சம் சம்பளம் வாங்குறேன். இப்போ அந்த கிளாம்பாக்கத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒர்க் அவனுடைய தலைமையில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கேட்குறதுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது. ஒரு டிஎம்கே எம்எல்ஏவோட பையன், எக்ஸ் எம்எல்ஏவோட பையன் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருக்கான். ஆனால் இங்கே இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம்னா உடனே இந்திக்காரனுக்கு தான் கொடுப்பான். எப்பட்றா அந்தந்த கோட்டான் இருக்குல்ல அந்தந்த மாநிலத்துக்கு, அதை எப்படி ஒதுப்பான்? இவன் தான் இங்கே மைண்டை கெடுத்து வச்சுருக்கானா இளைஞர்கள் மைண்டை. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினா உடனே இந்திக்காரனுக்கு தான் கொடுப்பான், நமக்கு கிடைக்காது. டிஎன்பிசியில் ஒண்டி நீ ஒழுங்காக கொடுத்துட்றியா? நீ டிஎன்பிசியை படித்து எழுதி நாசமாக போனவன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி தர நேரு ஊழல் இருக்குல்ல, அது மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, தமிழ் இவங்க வந்து தமிழ் மேலே பற்று இல்லையான்ட்டு. நான் கேட்குறேன், தமிழ்னு ஆரம்பத்தில் புலம்புறானுங்கள்ல, இந்த தமிழ்நாட்டில் தமிழ் லிட்ரேச்சர் படித்தா எத்தனை பேருக்கு இவனுங்க கவர்மெண்ட்டில் வேலை கொடுத்துருக்கானுங்கன்ட்டு லிஸ்ட்டு கொடுக்க முடியுமா? இப்போ இருக்கிற திராவிட மாடல் தலைவரால் தமிழை படித்து இங்கே நாசமாக போனவன் தான் சார் அதிகம். இவனுங்களால் தமிழை படித்து நாசமாக போனவன் தான் அதிகம், வாழ்ந்தவன் எவனுமே கிடையாது. சும்மா தமிழன்றதெல்லாம் இவனுங்க அரசியல் பண்ணுறதுக்கு அந்த ஒரு வேர்டை வச்சுக்கிட்டு 4 முட்டா பயல்களை கையில் வச்சுக்கிட்டு இவனுங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கும் ஒரு கூட்டம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நல்லது பண்ணுறதை எதிர்க்கிறதுக்குன்னே காசுக்காக போராட்டம் பண்ணுறதுக்குன்னு பல கும்பல் இருக்குது. அவனுக்கு வந்து நல்லது கெட்டதை பற்றி கவலை கிடையாது, மற்றவனோட வாழ்க்கையை பற்றி கவலை கிடையாது, அடுத்த தலைமுறையை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. அவனுக்கு தேவை அன்னைக்கு அந்த 1000 ரூபா 2000 ரூபா குவார்ட்டரு பிரியாணி. இதான் அன்னைக்கு கூட ஏஐஒய்ஃபை வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க அரக்கோணத்தில் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில். ஆல் இண்டியா யூத் ஃபெடரேஷன் ஒரு 20 பேர் தான் இருந்தான். அப்போ வந்து புதிய தலைமுறை இருக்குல்ல, அவங்க போய் அங்கே இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்னை வந்து சாதாரணமாக கேட்டார் தனியாக வந்து, நான் அதை இதுக்கு சொன்னேன். அப்போ வந்து இவங்க என்ன போராட்டம் பண்ணாங்கன்னா, நான் மோடி அரசே நாய் அரசே படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுன்னு. உடனே புதிய தலைமுறைக்காரர் போய் கேட்டார், மோடி அரசை வேலை கொடுன்னு சொல்கிறீங்களா, ஒரு நியாயமான போராட்டம்.
அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்தில் உங்கள் படித்த இளைஞர்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் வேலை கொடுத்துருக்கு நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உடனே அவன் அதுக்கு ஒருத்தன் சொல்கிறான், முதல்ல மோடி அரசாங்கம் வேலை கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறோம். எப்படி இருக்க? இங்கேயே உன்னால் ஒன்றுத்தையும் கிழிக்க முடியல, நீ அங்கே போய் கிழிக்க போறியா நீ? அப்போ என்ன அர்த்தம்? வேணும்ட்டு தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த பிஜேபியை வந்து இது பண்ணுறாங்கன்ட்டு, இவங்களுடைய உள்நோக்கமே வந்து பிஜேபி உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது. ஏன்னா பிஜேபியோட திட்டங்களை பற்றி நீங்களே பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு வந்து நாடு முக்கியம், நாட்டோட பாதுகாப்பு முக்கியம், நாட்டோட பொருளாதாரம் முக்கியம். இன்றைக்கி அதனால தான் மோடி வந்ததுக்கப்புறம் உலகத்திலேயே வந்து இன்றைக்கி இந்தியா வந்து 4வது இடத்துல பொருளாதாரத்தில் வந்திருக்கு. அப்போ ஏற்பட்ட ட்ரம்ப்பையே கதி கலங்கிற வகையில் அவரோட ஆக்ஷன் இருக்குது. புரியுறதுங்களா? இப்போ இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு ஒன்று சொன்னாங்க தெரியுமா? காந்தி பேரை எடுத்துட்டு இவங்களுக்குலாம் என்ன யோகிதை இருக்குது காந்தி பேரை பற்றி பேசுறதுக்கு? ஸ்டாலின் சொல்கிறார் காந்தி பேரை ஏற்ற நாட்டுக்கே அவமானம்னு. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு உன் கட்சிக்காரன் தெருவாக வச்சுக்கிட்டு தள்ளு வண்டியில் வச்சுக்கிட்டு கள்ளத்தனமாக அந்த பிராந்தியை விற்றுக்கிட்டு இருக்கான். அதை முதல்ல இவனால் தடுக்க முடியல. இவன் வந்து காந்தி பெயரை எடுத்ததை பற்றி இவர் பேசிகிட்டு இருக்கார். அதுக்காக இவங்க போராடலை. அதில் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது 100 நாள் அந்த வேலைவாய்ப்பு இருக்கும்போது 325 ரூபா சம்பளம். அதுக்கப்புறம் 125 நாள் பண்ணிட்டாங்க. அப்போ 125 நாள் பண்ண உடனே மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருச்சு? 125 நாள் ஆயிடுச்சுல, 60 ரூபா நாங்கள் தரோம், 40 ரூபா நீ கொடுங்க. அந்த மொத்தமாக மத்திய அரசாங்கம் கொடுக்கும்போது இந்த ஊர் தலைவரெல்லாம் நிறையா சுட்டிக்கிட்டு இருந்தான். அதில் இப்போ மாநில அரசாங்கம் 40 ரூபா கொடுக்கணுன்னே இவனுங்களுக்கு வலிக்குது. இவனுங்களுக்கு பிடிங்கி தானே பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்லையே. அப்போ அதுக்காக காந்தி பயிரை எடுக்கிறாரு, திட்டத்தை எடுக்க போகிறாருன்னு ஒரு மறைமுகமான ஒரு பிரச்சாரம் பிஜேபி எதிர்த்து. இவனுங்களுக்கு ஆவுன்னா டார்கெட்டாக யாருன்னா பிஜேபி, அண்ணாமலை. ஏன்னா அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் நீங்களும் மீடியாக்காரங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எதுலேயுமே வந்து முன் வச்ச காலம் இருந்தாலும் பின்வாங்கியதில்லை.